ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் டெய்லர் ஈரோடு. நான் உங்கள் ஜீவா. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் பார்த்தா, 1 கிலோ முந்திரி வச்சு சீக்கிரமாக நம்ம முந்திரி கேக்கு சூப்பராகவும் செய்ய போகிறோம். ரொம்ப குயிக்கான டைமில், கம்மியான நேரத்தில், ரொம்ப டைம் ஜாஸ்தியெல்லாம் ஆகாது. முடிஞ்சாலும் ரொம்ப குயிக்கான டைமில் நம்ம 1 கிலோ முந்திரி வச்சு காஜு கத்திரி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, முழுசாக நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போடுறோம். மறக்காம முழுசாக வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டதுலாம் முந்திரி, இது கரெக்டாக 1 கிலோ. சரிங்களா? மிக்சியில் போட்டாச்சு. போட பாருங்க, சர்க்கரை 850 கிராம். சரிங்களா? பாருங்க, சர்க்கரை போடுறோம். அதில் தண்ணியை 300 ml தண்ணி, 300 ml போதுங்க தண்ணி. பாருங்க, முந்திரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. சரிங்களா? சில பேர் என்னன்னா முந்திரி ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு அரைப்பாங்க. அது ரொம்ப நேரமாகும். சரிங்களா? ரொம்ப நேரமாகவும் இருந்தாலுமே ரொம்ப நேரம் ரிஸ்க் எடுக்கணும். இந்த மெத்தடை அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுல ரொம்ப ஈஸியான வேலை தான். சரிங்களா? வாங்க வீடியோ பார்க்கலாம். வாங்க பாருங்க, ஜீரோ கொதி வரப்போகுது. பாருங்க, ஜீரோ கொதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஜீரோ டைட் ஆகணும். சரிங்களா? கீழே போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் அடிக்கிறது. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ஜீரோ நல்லா கம்பி பதத்து கூட கொஞ்சம் கம்மியாக வரணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. பாருங்க, அந்த இதில் அப்படியே விட்டது பாருங்க, கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5-10 நிமிஷம் தான். ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியதுதான். அது மாதிரி கொதிக்குங்க, ஒரு 5 நிமிஷம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த அளவுக்கு அடிக்கிறது போதுமானதுதான். பாருங்க, கொஞ்சம் சூடு ஆறிடும். ஆறினோன்னா நெய், ஆயில் எல்லாம் போட்டு அப்ளை பண்ண வேண்டியது. பாருங்க, சூப்பராக முந்திரிக்கு ரொம்ப குறுகிய நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது சூடு கொஞ்சம் ஆடுன தட்டில் போட்டு தட்டி பாருங்க, நல்லா டைட் ஆயிடுச்சு. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம தட்டில் போட்டு தட்ட வேண்டியதை பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம முந்திரி கேக் போட போகிற தட்டு. இந்த சைஸ் தான் இருக்கும். நம்ம கடையில் நல்லா பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கு, 1/4 இன்ச்சு தான் இருக்கும். சரிங்களா? பாருங்க, இது மேலே ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கு, ரீஃபண்ட் ஆயில். போட்டுடலாம். அவ்வளோதான். பாருங்க, அப்படியே தட்டு வேண்டியதான். தட்டில் லைட்டாக சூடாக தான் இருக்கும். சூடாக இருந்தால் லைட்டாக கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ண வேண்டியதான். இந்த பைப் இருக்குதுங்களா, பைப் போட்டு சமம் பண்ண வேண்டியதான். பாருங்க, எப்படி சூப்பராக மேலே அப்ளை பண்ணிட்டு நல்லா நைஸாக தட்டியாச்சு. பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆறணும். சூடாச்சுன்னா நம்ம கட் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கு. ஆரம்பிச்சுன்னா சூப்பராக கட் பண்ணிடலாம். பாருங்க பாருங்க, நல்லா டைட் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். காஜு கத்திரிக்கு மெயினே இதுதாங்க, சில்வர் ரைட். இல்லைங்களா? இதை அடிச்சாதான் காஜு கத்திரின்றது சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம அப்படியே இது டைமண்ட் பீஸ் போட்டுடலாம். பாருங்க, நம்மள்தான் இது ஸ்கேலு. போடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த பக்கம் திரும்பினா திருப்பி சைடில் வச்சு டைமண்ட் பீஸ் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைமண்ட் பீஸ் கோடு போட்டாச்சு பாருங்க. பாருங்க டைமண்ட் பீஸ் நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டஸா இருக்கு பாருங்க காஜு கத்திரி. சரிங்களா, இப்படிதான் இருக்கணும். பாருங்க இது உடைச்சு அப்படியே பூ மாதிரி லப்பர் மாதிரி போகுது பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டைமண்ட் பீஸ் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்குங்களா. அவ்வளோதான், இதை நம்ம அப்படியே தட்டில் அடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் காஜு கத்திரி ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. மறக்காம ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அது புரியும். சரிங்களா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பக்கம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. பாருங்க வேற லெவலுக்கு அல்டிமேட்டா இருக்குங்க காஜு கத்திரி. சரிங்களா, இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே பாய்.